இது ஆப்டா இருக்குமா? எஸ்ஏஆர் ஃபார்மே ஃபில் பண்ணலண்ணா. எப்படி எஸ்ஏஆர் ஃபார்மே ஃபில் பண்ணலண்ணா. நானும் தான் பண்ணல தலைவரே. ஆனால் எப்படி பார்க்குறீங்க? ஒரு விசில் சின்னங்கிறது கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சவுண்டு கேட்டு ஓகே. என்னன்னா விசில் சின்னம் வந்து ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும்னு நம்புறீங்களா? சேர்க்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா கையிலே விசில் போடு அந்த ஐபிஎல்க்கு கேட்டிருக்கீங்களா, ஒரு டேக்லைனாக இருக்கலாம். 2026 வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதா? நானும் எல்லாரும் மாதிரி சொல்லணும்னா இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் போலிங்களா அவருக்கு தான் 92% இருக்குது. என்ன தான் சின்ன பசங்க அப்படி இப்படின்னு யூடியூப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 92% இருக்குது. மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குதா? அது அந்த அளவுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக பொலிட்டிக்கல்ஸை ஃபாலோ பண்ணுறது இல்லைடா. விசில் வச்சு எப்படி அவங்களால இது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஃபேன்ஸே வந்து விசில் வச்சு தான் விஜய் வரவேற்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்களால அதை பிராண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்களே விசில் அடித்து தான் வர வைப்பாங்க. நீங்கள் அது இப்போ ஈஸியாக எல்லாரோட மைண்ட்லேயும் அது இருக்குல்ல. ஸோ அந்த சிம்பிள் ஈஸியாக இருக்கும்ல. சின்னம்ன்றது பிரச்சனையாக இருக்குமா இல்லை விஜய்ன்றதுக்காக ஓட்டு? சினிமா துறையை தாண்டி அவரோட என்ன அவர் வாக்குறுதி கொடுத்துருக்காருன்னு பார்த்தா அதெல்லடா தெரியும். ஏன்னா இப்போது கமலும் வந்தார் மக்கள் கட்சி, சீமானும் சினிமாலேருந்து தான் வந்திருக்கு. அப்படி பார்த்தா அடுத்தது விஜய்னாலும் அது ஒரு ஃபேம் மாதிரி தானே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.